கருப்பையானனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். ஒரே ஒரு கிரிச்சு எடுங்கப்பா. கிரிச்சா நன்றி அண்ணே. 500 ரூபாய்க்கு ஒரு போட்டாதே அதனாச்சும் கொடுக்குதே. அதே எங்கள் அண்ணன் கருணை. கொடுக்குற ஒரு மனசு வேணும். இந்த தமிழ்நாட்டிலே கோடீஸ்வரன்னு என்னன்னா லட்சக்கணக்கில் கோடீஸ்வரம் இருக்கா. அந்த கோடீஸ்வரம் பூரா நினச்சிட்டு அந்த உலகத்திலே இந்த தமிழகத்தில் யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை இல்லை. கொடுக்க நினச்சா யார் கொடுக்க மாட்டாங்க. ஏழை வாழைகிட்டு இருந்து அடித்து பிடுங்கன்னு நினைப்பாங்க. அதனால் சொல்கிறேன், ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அவர் தான் சொன்னார். நான் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னார் அப்துல் கலாம். ஏன்னு கேட்டாங்க. நான் செத்துட்டாலும் என்னுடைய இடத்திலிருந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்வார்கள். யார் செய்வார் என்று கேட்டார்கள். இளைய சமுதாயம் செய்யும் என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. இளைய சமுதாயம் என்ன செய்கிறாங்க? நல்லா செய்கிறாங்க. எங்கிட்ட கணேஜி கோயிலில் கிடைக்கும், பூலிப்பு கிடைக்கும். செல்லை எடுத்துகிட்டு போய் கவட்டுக்குள்ளே வச்சு பார்க்குறேன். அதே உண்மை. பள்ளிக்கூடத்து வாத்தியாரா பெருந்தகை அன்று வீட்டு பாடம் எழுதாவிட்டால் 2 மணி நேரம் முட்டி ஓட சொல்லுவார். இன்னைக்கு வாத்தியாரை முட்டி ஓட சொல்கிறேன். நீ முட்டி ஓடுறியா இல்லை 7 பேரை வச்சு நீ வெட்டுக்கொள்ளவான்? வாத்தியார் என்பவர் யார்? பெற்ற தாய் தகப்பன் சொல்லை கேட்க முடியாமல் அங்கே ஒன்று தாய் தகப்பனாக சேர்த்து விடுகிறார்கள் ஆசிரியர் பெருந்தகையிடம். அவர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது குருநாதரை மதிக்காத எந்த மாணவனும் உயரத்துக்கு வர முடியாது. இதான் உண்மை. ஒரு டைலாக்கு ஒரு 100 ரூபா. கோவிஞ்சம்பட்டி 11 ஸ்டார் பாய்ஸ் சார்பாக ரூபாய் 101. இங்கே இருக்க தம்பிகளெல்லாம் அப்துல் கலாம் ஐயா என்னப்பா கண்டுபிடிச்சாரு? ராக்கெட்டு கிடையாது, ரங்கு சக்கரமும் புசுவானமும். ராக்கெட்டாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏவுகணையை கண்டுபிடித்தார். ஏவுகணை. ஆனால் உலக நாடு உர இன்னைக்கு பயப்படுதுன்னா எதுக்காக? ஏவுகணை. அப்படி சொல்லு சிங்கா. சூப்பர் எப்படியே அடிச்சு விட்டுருக்காங்க புலவரில். அதே மாதிரி பெண்கள் தாய்மார்கள்லாம் பிள்ளையை சோறு ஊட்டி வளர்க்கும் போது இப்படி வாடா அப்படி வாடான்னு சொல்லணும். எப்படி சொல்கிற? தொங்காசு கிடையாது, விளக்கமாறு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாயும் சோத்தை பிணைஞ்சு பிள்ளைகிட்ட வளைக்கும் போது நீ பெரிய லெவலில் அறிவாளியாக வரணும் தங்கம். அப்துல் கலாம் ஐயா காமிச்சு வளர்க்கணும். பெரிய பெரிய கலெக்டர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து பிள்ளைய பார்த்து வளர்க்கணும். அதை எங்கே வளர்க்குற? சோறை ஊட்டிக்கிட்டே புருஷனை சொல்லி வளர்க்குற. சோறு வாங்கிக்க. அவன் வேணாம், இந்த அவங்க அப்பையும் பூச்சாண்டி வர்றேன், பிடிச்சி கொடுத்துருவேன். புருஷன் உங்களுக்கு பூச்சாண்டியாக போயிட்டேன். நீ பூச்சாண்டி மாதிரி தானே வர்ற. இது என்ன சின்ன பையன் கூட வெறுதாக இருக்கேன், நீ சொற்றை போட்டு வர்ற. அப்போ அடிப்புலாங் மைசெட்டு உண்மையிலே செல்வம். உள்ளூர் தானப்பு கைதட்ட விடுவா. சூப்பர் அருமை. செல்வம் நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். 2 தடவை சொல்கிறேன்னா ஒரு 100 ரூபா கூட தரமாட்டேன். என்ன ப்ரோ ஃபைனான்ஸ் டைட் ஆயிடுச்சா? எஸ்பி சரண்யா டிரான்ஸ்போர்ட் ஆணையூர் சார்பாக ரூபாய் ஆனைவாளி ரூபாய் 255 ரூபாய். அது என்ன கணக்குதா? மசாலா சாமான் வாங்குறதுக்கா? மசாலா சாமான் ஆத்தா அம்மியில் வச்சு அரைங்க. ஏன் அன்றைய காலத்தில் அம்மியில் வச்சு அரைச்சாக தெரியுமா? அதுதான் உங்களுக்கு உடல் பயிற்சி. அப்படி அம்மியில் வச்சு கரைச்சா அரைக்கணும். அரைச்சா இப்படி பறக்கும். இது எல்லாம் நாய்க்குட்டியாக கரடி. என்னடா சின்ன பெருச்சாளி மாதிரி. என்னடா நாய் கூட கிராஸ் ஆயிடுச்சாடா. சிப்பிப்பாறையை கொண்டு வந்து நாட்டு நாயில் தவ விடுறேன். நாட்டு மாட்டில் காங்கேயங்காலையை தவ விடுறேன். கிரு மாட்டேன். இங்கே வாரு. ஏன் நீ பிறந்த பூனைக்குட்டியா ஆனையா நாயா? நன்றி உள்ள ஜீவன் நாய். இந்த நாய்க்கு இன்னொரு பேர் இருக்கு, பைரவர். அது சாமி. இந்த நாய்க்கு பேசும் திறமை இருந்ததாம் ஆதி காலத்திலே. அப்போ மனிதனுடைய உயிரை பிடிக்கக்கூடிய வேலையை கொடுத்தார் சிவபெருமான் யமதர்மனுக்கு. அப்படி வரும்போது வீட்டுக்காரன்ட்ட போய் நாய் லவ்வுன்னு கொலை சொல்லி கொடுத்துருமா. மரியாதையை கட்டில் மடக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறா. எமை வெதரை பிடிச்சி இழுக்க போறியான்ட்டு. அப்போ காட்டி கொடுத்தோடனே சிவபெருமான்கிட்ட போய் இந்த எமை மிஸ்டர் சிவபெருமான் வாட்டியம்மா
ஒன்றுமே செய்ய முடியல உமா. உடனே கேட்டார், என்ன யமன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு வாட்? அங்கே டாக்கு வந்து உயிரை பிடிக்க விட மாட்டேங்குது, லவ் லவ்னு குலைக்குது. அப்படியா? பேச சொல்லிக்கிறது. பேச விடாமல் ஆகட்டும் என்று சிவபெருமான் அன்று சொன்னதுனால தான் நாய் பேசாது, மற்ற எல்லா நன்றியும் அதுகிட்ட இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்களா? 10 வருஷம் கழிச்சு நீ வா, நாய் உன்னை பார்த்தவொடனே ஓடியாந்து வாலாட்டிட்டு உன்ட்ட வந்து அப்படியே நக்கிக்கிட்டே தெரியும். ஏன் குலைக்குது? அதனுடைய ரிங்டோன் அப்படி வச்சிருக்கேன். வேணா ரிமோட்டை வச்சு மாற்றி விடுறியா? அதிசய பூலாக்கா. ஏன் குலைக்குதுன்னா நாளையிலேருந்து உறிஞ்ச சொல்கிறேன், குலைக்கும். அதான் நாய். ஆனால் 10 வருஷம் கழிச்சா வந்தால் கூட நாய் நன்றி மறக்காது. நீ 10 ரூபாய் இல்லாமல் ஒருவரிடம் பழக்க வைத்த என்றால் உன்னையே யாருது என்று தெரியாது என்றான். அதான் மனிதன். அப்பாட அந்த ஒரு இதுக்கு தாண்டா ஒப்பி இருக்கு. ஒரு உள்ளேயும் கைதட்டக்கூடாது. அதே மாதிரி மாலை போட வேண்டும். பக்தியோடு மாலை போட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் போகக்கூடிய ஒவ்வொரு பக்தன், ஒவ்வொரு தமிழனுக்கும் இறைவன் உன் உள்ளத்திலையும் உன் வீட்டிலையும் குடியிருப்பான். எந்த மாற்றம் கிடையாது. மாலை ஓடுற ஆளு ஓடுற இப்போ பெருமை மசருக்கு மாலை ஓடுறேன். ஓம் சக்தி நோ. முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை ஓடுறது எதுக்கு? பெருமைக்காக மாலை ஓடுற. பெருமைக்கு போடக்கூடாது. பந்தாவுக்கு போடுற மாலை ஓட்டால் சட்டைக்கு மேலே எடுத்து விட்டுக்கிறாங்க. அப்போதான் மாலை தெரியுமா? பக்தியோடு மாலை ஓட வேண்டும். மாலை ஓடுறதுக்கு இன்றைக்கி சில பேர் குடியன்னு பாட்ட மாலை ஓடுற. 40 நாள் தான், 48 நாள் ஐயப்பனுக்கு மாலை. அதோட மச்சான் இந்த மசுறு குடியை மறந்துடுவேன்டுவேன். மாலை ஓட்டுட்டு வீட்டுக்கு வந்து பஞ்சாமிர்தம் கல்லுக்கண்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மாலையை கழட்டிட்டு கம்மாய்க்கு போய் குளிச்சுட்டு வரையும் போவேன். அங்கே 4 பேர் சேவக்கரியை வதக்கி வச்சுட்டு கோட்டரோடு உட்காந்துருப்பாங்க. இவன் குளித்தவனே சொல்லுவாங்க, அவ்வளோதான் மாலை காட்டியில் 2 போடு. அதோடு நிறைய போதைய போட்டு வந்து பஞ்சாமிரதத்தை பிணைஞ்சு உருட்டிடுவேன். நான் தான் சொன்னேன், எல்லாரும் பார்த்துருப்பியே இன்ஸ்டாவிலெல்லாம். 1000 சத்தியம் பண்ணி 1008 கோயிலுக்கு நீ மாலை போட்டு பொண்டாட்டி தாலியில் அடித்து சத்தம் பண்ணி உன் பிள்ளைய போட்டு நங்குன்னு தாண்டி சுடத்தை 4 கிலோ பொருதி சத்தியம் பண்ணினாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. உன் மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த பாலா போன மதுவை நிப்பாட்ட முடியும். இதுதான் உண்மை. மனக்கட்டுப்பாடு அதே முடியும். அன்றைய காலத்தில் திருமணங்கள்லாம் புனிதமானது. 2 கீத்து தட்டி பிள்ளை வளர்ந்துருச்சு, அது நல்லது தான். பேபி கடவுள், குழந்தையும் கடவுள் ஒன்று. 2 கீத்தட்டி கீழே விரித்து வச்சுருப்பாங்க. பாய்தான் இன்றைக்கி டேபிளில் போட்டு நம்ம சாப்பிட்றோம். டேபிளுக்கு மேலே ஒரு பேப்பரை விரிக்கிறாங்க. புத்த தண்டியா உருட்டி விட்டேன். அன்னைக்கு ஒரு ஆள் உருட்டி விட்டேன், அடுப்பில் போய் விழுந்து எரிஞ்சிருச்சு. அப்பெல்லாம் பாயுதாப்பா. பாயை விரித்து உட்காந்து சாப்பிடும் போது கன்றாவேலாம் பார்க்கணும். அங்கேருந்து தண்ணியை போட்டு சாராயத்தை அடிச்சுட்டு சப்பலை கொண்டு வர்றவே நெஞ்சுக்கு தூக்கி கட்டிட்டு முட்டை சட்டி ஓட்டிருக்க மாட்டேன். சாம்பாரை இங்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருப்பியா, இங்கேருந்து ஆள் இப்படி பார்த்துட்டு என்னென்ன செவரொட்டியான்னு கேட்பேன். அவை ரொட்டியாது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலம். அப்போல்லாம் கொக்கு கண்ணி வச்சா கூட மாட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க. நீ நினச்சி பார்த்துருக்கேன், வடபடி பழுமாறி இருக்காங்க. அன்றைய காலத்தில் அப்படி இருந்துச்சு. அன்றைய காலத்தில் ஏது மேக்கப்பு? பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் பார்த்தா தேன்றாட்டு கொலையை கொட்டின மாதிரியே நிற்பாங்க. எந்தா மாப்பிள்ளைக்கு அப்படியே கம்பளி பூச்சி மாதிரி மீசையை செதுக்கி அவர் இருந்தா பொண்ணு 2 பேரும் அப்படியே வட்டிக்கு வாங்கின மாதிரி நின்றாங்கன்னா அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. அந்த காலத்தில் அப்படியே தாலியை கட்டுவாங்க. கட்டினவனே ஒரு சிவப்பு ஒரு கம்பளி கொண்டு போய் மோட்டர் ரூமில் படுங்கடான்றாங்க. அவங்க மோட்டரை பூரா நைட்டு கலட்டி அவன் மோட்ரு பீஸ் ஆகி வந்துடுவான். இப்போ யார் பொண்ணு யார் மாப்பிள்ளையே தெரியல. பூராமே பூவை வச்சு ப்ரோ வச்சு லிப்டிக்கை போட்டு யாரை பார்த்தாலும் பொண்ணு மாதிரி தான் இருக்கு. நீ தான் அந்த பொண்ணுன்னு அன்றைக்கி எங்கள் கிளவியை கூட்டு போயிருந்தேன் கல்யாணத்துக்கு. தெரியாமல் உங்களோட கையை காட்டிவிட்டேன். வாகடாச்சிட்டாய். டேய் அடிக்கக்கூடாது, ஒரு ரத்தத்தையும் விஜயகாந்த் ஐயா மாதிரி. எங்கள் கிளவியை கூட்டு போயிட்டு எங்கள் கிளவி போனவுடனே ஆத்தா நீ தான் பொண்ணாத்தான் மாராஜியாக இருக்கணும் தான், அழகு வட்ட இல்லை நீ தானே பொண்ணு, எப்போ தாலி கட்டுறாங்கன்னு. அது உடனே சொல்லிச்சு, நான் பொண்ணு கிடையாதுமா, நான் பியூட்டி பார்லர்லேருந்து வந்திருக்கேன். யாரை பார்த்தாலும் மேக்கப். அதே மாதிரி ஒன்று மட்டும் சொல்கிறேன், உழைப்பை மட்டும் நம்புங்கள்,
யார் வந்தாலும் இதை செய்வார்கள், யாரை நம்பி நீ வாழாது. உன்னை நம்பி வாழ்ந்தாத்தான் உலகத்திலே நீ சாதிக்க முடியும், பொழைக்க முடியும். பெரிய பையன் இருக்காரு, காப்பாற்றிடுவார். சித்தப்பா இருக்காரு, மச்சா இருக்காரு, மெடிக்கல் வச்சுருக்காரு, இரும்பு கடை வச்சுருக்காரு, நம்ம பார்த்துக்கலாம் நினைக்காத. உங்ககிட்ட காசு இருந்தால்தான் உறவுகள் தேடி வரும். காசு இல்லை என்றால் கழுத கூட காலை எட்டி உதைக்கி. இந்த உலகத்தை தெரிஞ்சு பொழைஞ்சுக்கங்க எல்லாரும். சூப்பர் சூப்பர்ன்ற. நம்மளுடைய குலத்தொழில் என்ன? பழக்கடை கிடையாது, பணியாரம் சுடுவது. விவசாயம். முப்போகம் விளையக்கூடிய சீமை தான் இந்த புதுக்கோட்டை சீமை எல்லாம். உண்மைதானங்கய்யா? எங்கள் ஊரில் வானம் பார்த்த பூமி தான். உங்கள் ஊர்லையாவது இத்தனை வீடு இருக்குது, இத்தனை பேர் இருக்குங்கய்யா. நான் இந்த மாதிரி கிராமத்தில் பிறக்கலைன்னு நான் வேதனைப்படுறேன். அடுத்த பிறவின்னு இருந்தால் இந்த மாதிரி கிராமத்தில் நான் பிறக்கணுங்கய்யா. உண்மையிலேயே எங்கள் ஊர்லாம் 6 மணிக்கு மேலே எவனும் கதவை திறக்க மாட்டாங்க. மொத்தமே 5 வீடு தான். 5 வீடு. இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். ஒல்லி காசு வெட்டுதல், மிளகா அரைச்சி அப்புதல், மண்ணை வாரி தூத்துதல். உடனே சிரிச்சிருவிலே. ஆமத்தா, பொம்பளைகளுக்குன்னா இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், நான் அடக்க வேண்டும். சொந்த தங்கச்சியாக இருக்கேன், கொஞ்சம் தாலிக்கு என்ன கேட்டிருக்குன்னு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கு. உடனே போய் அந்த காளியத்தை உன்னை கேட்கட்டும், மண்ணை வாரி தூக்கிட்டு வந்துடுறேன். ஏன் தூத்துறிய? செய்வனை என்றால் என்ன? செய்த வினை கொஞ்ச நாளில் உன்னை வந்து சேரும். அதனால தான் செய்வனை. இருக்க போகிறது கொஞ்ச நாள். எல்லாருமே ஒரு தாய் புள்ள, ஒரு ரத்தம். அதே மாதிரி சந்தோஷமாக ஒன்று மண்ணுமா 100 ஆண்டு காலம் நல்லா இருங்க ஆத்தாக்கலாம். நீ பெரியாள், நான் பெரியாள் நம்ம சொல்கிறான். இந்த உலகத்திலே யார் பெரியாளுன்னா 10 மாதம் சுமந்து பெத்த தாயை தவிர எவனும் பெரியாள் கிடையாது. அப்துல் கலாம் ஐயாவை, அவர் கூட பிறந்தவர் இருக்கார், மூத்தவர், அவரோட தடை பண்ணியிருந்தால் அந்த தாய் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிடைத்திருக்க மாட்டார் நமக்கெல்லாம். இதை தான் தாய் தான் பெரியாள். ஒரு பாட்டு பாடுறேன், குடியாரனுடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் சார்பு வைக்கலாமா? தாலை ஈகிள் கிரிக்கெட் கிளப் சார்பாக ரூபாய் 301. கற்பக விநாயகர் பாய் சார்பாக ரூபாய் 101. நன்றி புத்திருக்கலாம். அல்லோ வேணா மது பழக்கம் நமக்கு இந்த பிறவியில. வேணா அண்ணன் தம்பிகளா குடிப்பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. இந்த குடினால தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெருவில் வாடுது. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. பள்ளிக்கூடம் போற உள்ள 10 வயசு புள்ள, பள்ளிக்கூடம் போற புள்ள. 10 வயசு புள்ள, பள்ளிக்கூடம் போற உள்ள. சட்டைகிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா, சட்டைகிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. $100 இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு சாப்பிட. $100 இருந்தா அரிசி வாங்கலாம்.
நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு ஏன்னா மது பழக்கம், ஏன்னா உங்க குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகமே. நம்ம ஆசை கட்டுன மனைவி, நமக்கு பிறந்த பிள்ளை, நம்மளை பத்த பாய்தகப்பேன். எல்லாமே இந்த பாலா போன குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ குடும்பம் தற்கொலைக்கு தூண்டி இறந்து போகுது அண்ணன் தம்பிகளா. நமக்கு குடிப்பழக்க வேணாம். இந்த பிறவில இன்னாருமையை இப்படி வாழ்ந்தாகன்னு பேரு வாங்கி செல்லணும். இந்த குடிய 2026ல எல்லாரும் விட்டுருங்க. அரசாங்க விற்கத்தான் செய்ய, அரசாங்க விற்கத்தான் செய்ய. நம்ம மனக்கட்டுப்பாடு உன்னோட அந்த பச்சை போடு இருக்கக்கூடிய கடைக்கு போக வேணாம். வண்டியை லெப்ட்ல திருப்பினா பிரேரேஸ் வாங்கி சாப்பிடு. அதுலயும் சவராஷ்டிரக்காரன் கொலையாக்குறானே. யாரும் கைதட்டலைன்னா பூரா நினைச்சுதே உட்காந்து. இதே ஏன் சொல்றேன்னா, நான் பாட்டுக்கு வந்துட்டு 4 வார்த்தை பாடிவிட்டு பேசிக்கிட்டு போகலாம். நான் பட்டதை யாரும் படக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஒரு வேதனை. இந்த இடியப்பம் அவன் கடைசி வரைக்கும் இந்த இடியப்பம் தொங்காசு ஐயா, இடியப்பம் ஏங்க. ஆமாம், வணக்கண்டா பிள்ளைலாம் நான் கிடையாதுங்கய்யா. டிரைவர் அதுவும் நான் கிடையாது. எவனோ ஒரு சூத்து ஊற்றி பையாவேன் சொன்னவே ஒருத்தையும் கடைசியில் மாட்டிக்கிட்டு இருந்தாட்டேன். அவங்க வாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. மேடைக்கு முன்னாடி என்னைய பாடாப்படுத்துகிறாங்க. இந்த நாடகம் என்ன நாடகம்னு உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். கதம்பம் காமிக்கணும் நகைச்சுவை நாடகம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு பப்புன்னு நான் வந்தோடனே உள்ளே போயிடுவேன். 2 டான்ஸ் வரும். அது இன்னொருத்தையும் பொண்டாட்டி தான் 2 பிள்ளைலாம். அது வாட்டுக்க டங்கு டங்குன்னு குதிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸோடு வந்து நானும் என்னுடைய புத்திரம் வந்து சந்திப்போம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தத்துருவமாக ஆடி சேவல்லாம் கடிப்பாங்க. சாமி இப்போ சாமி வந்துடும். ஏன்னா சாமி அழைக்கிறது இதே அறந்தாங்கி பக்கத்தில் தான் ஒரு சின்ன நிகழ்வு. சாமியை கூப்பிட்டேன். 4 தவளை ஒருத்தன் உள்ளே போனேன். இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் எங்கே போனான்னா வீட்டுக்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போனவன் தண்ணியில் விழுந்து என்கிட்ட ஆந்திரன் நாடி போயிட்டேன். எந்த காலத்தோட சாமி வந்து ஷிப்பிங் மாதிரி தவிச்சு. சாமி வருவது எப்படி இன்னைக்கு சொல்கிறேன். சாமி ஆடும்போது இந்த அப்படி குலகுலன்னு போடுவோம், அதெல்லாம் சாமி கிடையாது. நாங்கள்லாம் பரம்பரை கூடாங்க. சாமி அப்படி இறங்கினா அப்படி துடியாக ஒரே இடத்துல நின்று அப்படி அடி சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும். கருப்பு சாமிக்கே இடியே பாவச்சாம்பார். அவன் தாண்டா பிரேரேஸ் பயலுகடா. பொம்பளையாளர்கள்லாம் சாமி. ஆண்களை விட பெண்களுக்கு தான் தத்துருவமாக வரும் சாமி. அதே உண்மையிலே சாமி. ஆம்பளைக்கு வரும். அது உண்மையாக பத்தியாக இருந்தால் வரும். சில பேர் தண்ணியை போட்டு ஆடுறாங்களே, என்ன பண்ணுவே. இலவட்டம்லாம் போட்ட தண்ணிக்கு பீரை போட்டுக்கிட்டு ஆடுறேன். அன்றைக்கெல்லாம் ஒரு இலவட்ட பையன் இங்கேருந்தே ஆடி வந்து உழப்பி எறிஞ்சேன். நான் போய் கேட்டேன், கருப்பன் தானப்பான்ட்டேன். அப்படின்ட்டேன். நல்லவான்ப்பா இருக்கும்னு நினச்சேன். திருப்பி வந்தது யார்? நொண்டி சோனையான்ட்டேன். ஏய் அப்படின்ட்டேன். மறுபடியும் எப்படி இப்படின்ட்டேன். யாரா வந்தது? பாண்டிமுனியான்ட்டேன். படக்குன்னு பார்த்து ஆத்தாடி செல்ல காணாமட்டு ஓடிட்டேன். எனக்கா சாமி செல்ல தடவ மாட்டா. அதே மாதிரி சாமி ஆடும்போது கண்ணை முழிச்சு ஆடணும். கண்ணை முழிச்சு ஆடினாத்தான் காலில் விழுகிறது யாருன்னு தெரியும். அப்படி எங்கள் சில ஊரில் அதெல்லாம் அடி வச்சுருக்காங்க. கண்ணை மூடிட்டு ஒரு ஆள் சாமி ஆடி ஒரு பொம்பளையால் விழுந்துச்சு. விழுந்தவனே பட்டக்குன்னு சொல்லிட்டேன், இன்னும் 2 வருஷத்தில் உனக்கு ஆம்பளை பிள்ளை வரக்கும். அது எந்திரிச்சது 90 வயசு கிளவி. சடக்குன்னு கம்பு எடுத்துட்டு அடித்து அதோட விதரில் அடித்து ஓடிட்டேன். கதம்ப நாடகம் பக்தியும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும். அரே அடா. முதல்ல நம்ம பழனி திருச்செந்தூர் நடந்து போகும்போதெல்லாம் காய் வெட்டி இந்த துண்டு தான். இப்போ அதே மாதிரி சாமியெல்லாம் போகிறவங்க இந்த பின்னாடி ஊடி சிவப்பு கலரில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கங்க. அவர் பழனி போயிட்டு வந்துட்டார். ஏன்னா போக்குவரத்து அப்படி இருக்குது. கவனமாக போகணும், பக்தியோடு போங்க, எல்லாம் ஒரு மனதோடு நல்லா இருங்க. நோட்டீஸை படிக்கிறேன், எதுக்காக அந்த நாடகம் வைத்திருக்கிறார் என்று. தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ரமண சமுத்திரம்
குறிச்சிப்பட்டி கிராமத்தில் 2ஆம் ஆண்டு நாடகம் அதி விமர்சையாக நடைபெறும். குறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கின்ற சிங்கால கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டிருந்த அற்புதமான கலையரங்கத்தை அலங்கரிக்கும் புனிதமான நிகழ்வாம் கதம்பம் காமிக்கணும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு. ஒண்ணுமே இருக்காது, அவங்கள வேட்டை குடிக்கிறாங்க. நான் பயந்து வரணும்டா. நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் உங்களை விமான நட்சத்திரம் KS மருதுபாண்டி அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆரி ஜெயராஜ் யுவன் சங்கர் ராஜா டூன் போட்டு எந்திரியம் படம் திருக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் நல்லாத்தான் இருக்கு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்போத்தான் நாளைக்கு 100 ரூபா சேர்த்து தருவேன்னு வாசிக்கிறேன். பணியாரத்துக்கு காசு இல்லாமல் உன்னை கமன சமுத்திரத்திலே தெரிய விட்டுருவேன். ஆறுக்கு அடுத்தபடியாக சிம்ம குரலோன் அன்பு உள்ளம் பி மகேந்திரன் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார். என் ஜாதகத்தில் 2 கொலை விழுகும் இருக்கு. அது வேப்பங்கொலையா அகத்தி கொலையான்னு தெரியல, உங்க கொலையா கூட இருக்கலாம். அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி ஒரு சாச்சு புகழ் என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் SK ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். செய்தி வீடி வாங்கி கொடுத்துருப்பேன் அவன். அதனால அவருக்கு போடுறாங்க ஒரு பாசமுள்ள பாண்டியர். ஏண்டா அத்தனை பேரை சொன்னேன் கியா கியாண்ட வாட்டுக்குயா அமுக்குயா. அதனை தொடர்ந்து என் அன்பு தம்பி கொக்கு குறுக்க போன பேச ஏத்தாள் சான்சி நாமயன் அப்படின்னா நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என் அன்பு தம்பி செல்லத்தம்பி மணப்பாறையை சேர்ந்த ஆர் குட்டி அழகர் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வாசிக்கிறேன். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது படித்த படிப்புக்கு ஏதாவது ஒரு தொழிற்சாலையிலேயே கம்பெனிலே போய் வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் ஹார்மோனிய வாய்த்து கலைத்துறையிலே பேர் வாங்கும் என்று உலகம் பூரா வெற்றி முரசு கொண்டு வருகிறான். இந்த இளைஞர்களில் இவன் ஒரு சாதித்த இளைஞர் அன்பு தம்பி. உண்மையிலேயே நல்லா வாசிப்பேன். அவன் குரலும் மக்களுக்கு பிடித்த ஒரு குரல். வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி. எங்களது AP சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். சந்துரு அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே, இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? மன்னவன் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. போன போதும் இது தீர்வு போகும் வீதி, வாரி வாரி தூக்கும் இனி யாரு உனக்கு நாதி, பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி
பயிரை காத்த போது வீண் பழிய சுமந்த நீதி சாமி வந்து கெட்டிடுமா வீண் பழியை தீத்திடுமா இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு இது மன்னவன் பேரு இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அது துவங்கும் இங்கு யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு வெந்த புண்ணும் மாறிடுமா வேதனை தான் தீந்திடுமா இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனே. நன்றி, நன்றி. உண்மையிலே அரசியல் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கருணை கேப்டன் ஐயா. உண்மையிலே ஐயா அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டது, நான் சினிமாவில் நடிக்கும்போது கேப்டன் ஐயா பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அவரால் பயன்பட்டு வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் எத்தனை லட்சம் பேரை காப்பாற்றின கேப்டன் ஐயா அவர்தான் ஐயா. யார் வந்தாலும் சாப்பாடு தான், சாப்பாடு போட்டுட்டு வயிறார உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு கேப்டன், அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதனால் நான் எப்பயுமே சொல்லுவேன் கேப்டன் ஐயாவை பேர் சொல்லாத அன்பு உள்ளம் அன்பாலயத்துக்காக ரூபாய் 401 100 காணாமட்டான். இந்த ரோட்டில் நிற்கிறவங்க என்ன சொல்ல சொல்றிய, ரோட்டில் இருக்கோ தயவு செய்து ஓரமாக ஒதுக்கினுங்க. இதுக்கு மேலே ரொம்ப வழுக்கிற சொன்னால் என் வண்டியை மறைச்சிக்கிட்டு நீ பொழப்பாங்க, அவ்வளோதான். இங்கிட்டு வந்து உட்காரலாம். பொம்பளை ஆளுங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி போய் உட்காருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் அடைச்சி உட்காருங்க. உங்களுக்காகத்தான் ஆண்களை பூரா நெருக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த குறிச்சிப்பட்டி கிராமத்துக்கு வெளியூர்லேருந்து வருகுதந்தா பார்த்தீங்களா என்னுடைய அண்ணன் தம்பி. இதாய அந்த ஊருக்கு கிடைச்ச பெருமை, இந்த கலைக்கு கிடைச்ச பெருமை. நம்ம உள்ளூரில் உட்காந்துக்கிட்டு நாடகத்தை படுத்துக்கிட்டு பார்க்கலாம், நெளிச்சிட்டு பார்க்கலாம். இந்த பாரு புலந்துக்கிட்டு பார்க்குறேன். நேற்று பைய நான் நாடகத்துக்கு வந்தேன்னா இல்லை அவன் பழைய கோபி மயிறு என்ன யார் மேடம், இது யார் உங்கள் மையனா? வருங்காலத்தில் என்ஜினியராக வருவேன். எங்கே நீட்டிக்கிட்டு இப்படி பார்க்குறானத்தா. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 240 கிலோமீட்டர் ஒன்று யார் வர சொன்னா யாவேன் உடனே அடிச்சு விடுவாங்க. 250 கிலோமீட்டர் என்ன அந்தமானா பார்த்தா நம்மன சமூகத்தில் ரயில்வே கட்டிலேருந்து வந்திருப்பேன், அடித்து விடுவாங்க. அதே மாதிரி நான் அண்ணன் தம்பிகளாக எல்லாமே அவ்வளோதான். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாரும் என்னைய செல்லில் பார்த்துருக்கீங்க, அதே உண்மை. இந்த நாடக கலை மூலம். ஆனால் நீங்களெல்லாம் யார் தெரியுமா? பெரியத்தாமைங்க சின்னத்தாமைங்க தான், பெரியம்மைங்க சித்தப்பைங்க தான். ஏன் சொல்ல தெரியுமா? பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற வேற, ஆனால் ஊற ரத்தமும் தமிழன் என்று சொன்னால் அது எல்லாமே ஒன்று தான், அதுக்கு மிஞ்சி எதுவுமே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன். எதுக்குடா நொட்டு நொட்டுன்னு தட்டுற எப்போ பார்த்தாலும்? சேருதா? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி வீரமணிகண்டன் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள்.
எங்கே அடிப்பா, ஒரு 3 நாளைக்கு அடிப்பா. போதும். நினைச்சு நினைச்சு அடிக்கிறான்டா. அவனுக்கு என்ன வாரச்சீட்டு பிரச்சனையோ லோன் பிரச்சனையோ, ஆனால் எத்தனை நட வாசிக்கிறான். அதுதான் கற்ற கலையினுடைய சிறப்பு. வாழ்த்துக்கள் வீரமணி. கைது சூப்பர்யா. கை கொடுத்தா 5 வத்து சம்பளத்தை குறைச்சி கொடுக்கலாம்னு. ஆனால் விட மாட்டாங்க. டயரை நக்கிக்கிட்டாது நிற்பேன், போக மாட்டேன். பலவாத்திய மன்னன். ஆனால் ஆள் என்னடா தகரம்ல திண்டையா, என்னடா நெல்லிஞ்சு கிடக்கடா, திண்டையா இல்லை மண்டையில் ஓட்டு அடிச்சியா என்னடா. அன்பு தம்பி பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரை தம்பி, நீங்கள் அடிக்கிற அடியில் இவங்க பூரா லைட்டாக சின்ன கிச்சனம். அப்போ விளங்காது, நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. இடியப்பம்ட்டேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தியன் அன்பு தம்பி கௌதம் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
பேரும் சேர்ந்து அடி பிரிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள் கௌதம், சூப்பர் தம்பி. ஃபியூச்சரில் உனக்கு நல்ல அடிப்பு இருக்கு. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார் அன்பு அண்ணன் பி இளையராஜா அவர்கள். சீன் தாளம் இளையராஜா இளையராஜா தாளத்தை எடுத்து நீங்கள் வாப்பா. உன்னை யார் எத்தனை குத்து குத்து சொன்னீங்க? வா, இது யார் வீட்டு காசு? இந்த குத்து யார் குத்து சொன்ன உன்னைய? என்னங்க வா இங்கே மைக்கில் பேசு. நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடுறேன், நீங்கள் யாரும் தலையிடக்கூடாதப்பா. அதை அவன் நல்லா யோக்கியன் கிளம்பிட்டான். ஒரு சொல்லு வாசகன் ஊரை விட்டே ஓடிட்டாரு. கரெக்டாக போடணும். 16 வயது. அடுத்த வருஷம் வந்து போடு. பாட்டு தான் இளையராஜா. 16 வயது. இன்னும் பாடவே இல்லையே. ட்ரெயினுக்கு நேராச்சா? உனக்கா பழைய பாட்டு? ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், எற்றவனு காணோமடா கர்ணா, நீயும் நானுமா கர்ணா, நீயும் நானுமா. தம்பி மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன். ஒரு பெரிய ட்ரம்ஸ் சிவமணி கிட்டு கிட்டுன்றார். என்ன பண்ணி போடவே இல்லை? எனக்கே ரிப்பீட் அடிக்கிறியா? உன்னை ரத்து ரத்துன்னு அடிச்சு போறியா? அப்புறம் இப்போ பாரு தம்பிகளுக்கு பிடிச்ச பாட்டு கரெக்டாக போடணும். அதுக்கு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த தடியடு, தாத்தா தடிய எடுக்கையில் பொடிய பறக்க விட்ட தாத்தா கம்பு கூட்டில் நோத்தா. நீ போடவே வேணாம், நீ புதுக்கோட்டில் பசேரி போ. எந்த பாட்டுக்கு நம்ம தான் பப்பாளி பழத்தை பிறந்தது மாதிரி நின்றுக்கிட்டே இருக்க. இதை எல்லாமே நகைச்சுவைக்காக செய்கிறோம். 10 கலைஞர்கள் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு மக்களை சிரிக்க வைப்பதே எங்களுக்கு எண்ணம் தவிர அதே உண்மை. வயிற்று பொழப்புக்காக சாமி அழைக்க போகிறேன். இப்போ